நண்பர் நண்பி, நான் தான் உங்க மோனி. சந்திராபின் ஸ்டோரியோட அடுத்த எபிசோட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த ஸ்டோரி முழுக்க முழுக்க என்னோட கற்பனையால நாரேட் பண்ணது. சோ அந்த ஸ்டோரி எல்லாரும் வெறும் கற்பனை கதையை மட்டும் பாருங்க. இப்ப வாங்க நம்ம வீடியோ கலப்பலாம். ஓபனிங் சீன்ல லாஸ்ட் எபிசோட முடிச்ச அந்த சீன் தான் போகுது. பிருந்தாவன கிராமத்துல இருக்க மக்களை முகமூடி அணிஞ்ச படை வீரர்கள் பயங்கரமான முறையில கொண்டுகிட்டு இருக்காங்க. அதை எல்லாத்தையுமே நேருக்கு நேரா நம்ம சந்திராவும் பாக்குறா. பயங்கரமா ஷாக் ஆகுறா. அப்போதான் அவளோட கைக்கு அங்க வந்த முகமூடி வீரர்களோட ஐடி கார்டு கிடைக்குது. அதை பார்த்தாவ இன்னுமே ஷாக் ஆயிடுறா. ஏன்னா அந்த ஐடி கார்டு கதினாரோட படை வீரர்கள் கிட்ட மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு ஐடி கார்டு. அதை பார்த்தாவ பயங்கரமா ஷாக் ஆயிடுறா. அந்த சமயம் அங்க இருந்த சில ஊர் மக்கள் நம்ம சந்திரா கிட்ட வேகமா ஓடி வந்து, நாம் தவறளித்து விட்டோம் சந்திரா, மகாராஜாவை எதிர்த்து நின்றிருக்க கூடாது. அவர் கூறிய போதே நாம் நம் கிராமத்தை விட்டு வெளியேறி இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் உயிராவது மிஞ்சிருக்கும். அதை விட்டு அவரை எதிர்த்து மாபெரும் தவறு செய்து விட்டோம். இனி நம்மை அந்த கடவுளால் கூட காப்பாற்ற முடியாது. இனி என்ன செய்வது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு எல்லாருமே பயங்கரமா அழறாங்க. பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. சந்திரா மனசொடைஞ்சு போயிடுறா. அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் காட்டுக்குள்ள வைர கடத்தல் விஷயமா ஏதாவது தடயம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. பட் அந்த இடத்துல ஒரு சின்ன தடயம் கூட அவங்களுக்கு கிடைக்கவே இல்ல. அத பார்த்த காங்கேயனும், உண்மையில் இங்கு வைர கடத்தல் நடக்கிறதா? பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியவில்லையே, அதுதான் எனக்கும் விளங்கவில்லை சித்தப்பா. அன்று நான் தான் சந்திராவை அப்பள்ளத்திலிருந்து மீட்டேன். என் கண் முன்னே தான் 4 புறத்திலிருந்தும் வந்த நீரானது அந்த பள்ளத்தை நிரப்பிக் கொண்டிருந்தது. ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் புரியவில்லை. அன்று இருந்த அந்த பள்ளம் இன்று எங்கு போனது? இக்காட்டினுள் அப்படி ஒரு பள்ளம் இருப்பதற்கான சுவடே இல்லையே அப்படின்ற மாதிரிலாம் அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது உடல் முழுக்க காயத்தோட அந்த இடத்துக்கு ஒரு ஆள் வேகமா ஓடி வரான். அவன் வேற யாரும் கிடையாது, பிருந்தாவன கிராமத்தை சேர்ந்த ஒரு ஆள் தான். அவனை பார்த்த நம்ம வர்ணதேவ் பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். அப்போ அந்த ஆளும் நேரா வர்ணதேவ் கிட்ட வந்து கால் தடுக்கி விழறான். அதை பார்த்த வர்ணதேவ் அவனை தாங்கி பிடிச்சு அவன் கிட்ட, என்ன நேர்ந்தது? தங்களை இவ்வளவு மூர்க்கத்தனமாக தாக்கியவன் யார்? தெரியவில்லை. வந்தவர்கள் முகமூடி அணிந்திருந்தனர். அத்தோடு போர்க்கலைகளில் தேர்ச்சி பெற்றவர்களாகவும் இருந்தனர். கொஞ்சம் கூட ஈவு இரக்கமின்றி சிறியவர்கள் பெரியவர்கள் என்று கூட பார்க்காமல் நம் கிராமத்தை சேர்ந்த மக்களை கொன்று குவித்து விட்டனர். நிறைய பேர் இறந்து விட்டார்கள் வர்ணதேவ் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே அதே இடத்துல இறந்து போயிடுறான். அதை கேட்ட வர்ணதேவும் அங்க இருந்த எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அப்போ காங்கேயனும், என்ன நடக்கிறது? யார் அந்த கயவ கூட்டம்? அப்பாவி மக்களை கொன்ற அந்த அரக்கர்கள் யார் அப்படின்ற மாதிரிலாம் கேட்க அங்க இருந்த எல்லாருமே வேகமா பிருந்தாவனத்துக்கு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அங்க போனதும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா பிருந்தாவன கிராமமே இருந்த இடம் தெரியாம அழிஞ்சு போயிருக்கு. நிறைய மக்கள் அந்த இடத்துல இறந்து போயிருக்காங்க. எங்கு பார்த்தாலும் ரத்தம், பாக்குற இடம் எல்லாம் கதறல் அப்படின்னு அந்த இடமே ஒரு மாதிரி நரகம் போல இருந்துச்சு. அதை பார்த்த வர்ணதேவ் முடிஞ்சு போயிடுறான். அப்போ நம்ம சந்திராவும் வர்ணதேவ பாக்குறா. வேகமா வர்ணதேவ் கிட்ட ஓடி வரா. பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறா. அப்போ வர்ணதேவ் கிட்ட, அனைத்தும் பறி போனதனா, கூறியபடியே நம் கிராமத்தை அழித்து விட்டார்கள் அண்ணா. குழந்தை என்று கூட அவர்கள் பார்க்கவில்லை. வயதானவர்கள் என்று கூட அவர்கள் யோசிக்கவில்லை. கர்ப்பிணியை கூட அவர்கள் விட்டு வைக்கவில்லை அண்ணா. என் கண்களுக்கு முன்னாடியே அனைவரையும் வெட்டி வீழ்த்தி விட்டார்கள். நம்மை ஏமாற்றி விட்டார்கள் அண்ணா அப்படின்ற மாதிரிலாம் அழுதுகிட்டே சொல்றா. அதை பார்த்த நம்ம ருத்ரனும், மனம் தளராதே சந்திரா, இனிதான் நீ திடமாக இருக்க வேண்டும். அந்த நாய்களை நான் விட மாட்டேன். வாயை மூடு துரோகி அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல அதை கேட்ட ருத்ரன் ஆடி போயிடுறான். உடனே வர்ணதேவும், ஏன் இவ்வாறு பேசுகிறாய் சந்திரா? சமாதானம் பேசுவது போல் நாடகமாடி நம்மை ஏமாற்றி காட்டுக்குள் அழைத்து சென்று விட்டு இந்த பக்கம் இன்னொரு படைகளை அனுப்பி நம் கிராமத்தை சூறையாடி விட்டார்கள் அண்ணா. நீ நினைப்பது தவறு சந்திரா. ஒருபோதும் ருத்ரனின் படை சாமானிய மக்களுக்கு முன் அவற்றின் வாளை உயர்த்தாது. ஆனால் சாமானிய மக்களின் உயிரை மட்டும் எடுக்கும். அப்படித்தானே அப்படின்ற மாதிரி வர்ணதேவ் கிட்ட, நான் கூறும் அனைத்தும் உண்மையே அண்ணா. அதற்கு என்னிடம் ஆதாரம் உள்ளது. ஆதாரமா? என்ன அது அப்படின்ற மாதிரிலாம் கேட்க உடனே சந்திராவும் அவ கிட்ட இருந்த அந்த ஐடி கார்டை எடுத்து நம்ம வர்ணதேவ் கிட்ட காட்டி, இதுவே அந்த ஆதாரம். இந்த அடையாள அட்டை கதிர்நாட்டின் படை வீரர்களின் அடையாள அட்டை ஆகும். இது அந்த முகமூடி அரக்கன் கிட்ட இருந்து எனக்கு கிடைத்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல அதை கேட்ட ருத்ரனுக்கு அங்க என்ன நடக்குதுன்னே புரியல. உடனே சந்திரா கிட்ட, இல்லை, ஏதோ தவறு நடந்திருக்கிறது. உண்மையிலேயே என் படை கிராமத்தை தாக்கவில்லை. அதுவே உண்மை. எனக்கும் அப்படித்தான் தோன்றுகிறது அண்ணா. நேரில் பார்த்தவள் நான். என்னைத்தாம் நம்ப மாட்டீர்களா? அப்படி இல்லை சந்திரா. இளவரசர் ருத்ரனுடன் நாம் மட்டும்தான் காட்டிற்குள் சென்றோம். ஒருவேளை இத்துயரத்திற்கு இவர் காரணமானவராக இருந்திருந்தால் இந்நேரம் நாமும் உயிருடனா இருந்திருப்போம். இல்லை, அதற்கு வாய்ப்பில்லை. இதில் வேற ஏதோ சதி நடந்திருக்கிறது. அது என்னவென்று நான் விரைவில் கண்டறிவேன். நானும் என் சித்தப்பாவும் என் படை வீரர்களும் எப்பொழுதும் உங்களுக்கு துணையாகவே இருப்போம். தேவையில்லை, இப்பொழுதே இக்கணமை விடத்தை விட்டு விலகுங்கள். இப்பொழுதும் உனக்கு என் மீது நம்பிக்கை வரவில்லையா அப்படின்ற மாதிரிலாம் கேட்க அதுக்கு சந்திரா
பதில் சொல்லாம உடனே வர்ணதேவ் கிட்ட, அண்ணா எல்லாவற்றையும் வெளிப்படையாக பேச இயலாது. நான் இப்பொழுதே கதிர்நாட்டின் ஆற்றை கடந்து மேக நாட்டை அடைந்து இளவரசன் மேகநாதனிடம் மன்றாடி உதவி கேட்கிறேன். இளவரசர் நிச்சயம் நம் கிராமத்தை காப்பாற்றுவார். அதில் துளியளவும் எனக்கு ஐயம் இல்லை. ஆகையால் தெரிந்தே பாம்பிற்கு பால் வார்க்க வேண்டாம் அண்ணா, புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல அதை கேட்ட ருத்ரன் உடைஞ்சு போயிடுறான். உடனே சந்திரா கிட்ட, சரி செல்கிறேன், ஆனால் இந்த கொடூரத்தை செய்தவனை நிச்சயம் நான் உயிருடன் விட மாட்டேன். அவன் யார் என்று கண்டுபிடித்து உங்களின் முன் கொண்டு வந்து நிறுத்துவேன். இங்கு பிரிந்த ஒவ்வொரு உயிருக்கும் நியாயம் கிடைக்க பைப்பேன். வாருங்கள் சித்தப்பா செல்வோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போயிடுறான். உடனே சந்திராவும் வர்ணதேவ கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பும் போது நம்ம சந்திராவை பார்க்க அந்த கிராமத்தை சேர்ந்த ஒருத்தர் நம்ம சந்திரா கிட்ட வந்து, ஒரு நிமிடம் மகளே, சற்று நேரத்திற்கு முன்பு கிடைத்த தகவல் இது. மேகநாட்டின் மகாராஜா மாரடைப்பால் காலமானார். அவரின் இறப்பு செய்தியை தாங்க முடியாத மகாராணியும் தற்கொலை செய்து கொண்டு இறந்து விட்டார். இப்பொழுது நீ அங்கு சென்றாலும் நமக்கு உதவி கிடைக்கும் என்று எனக்கு தோன்றவில்லை. முயற்சி செய்து பார்ப்போம். நான் செல்லத்தான் போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அவ்வளவு அங்க இருந்து போயிடுறா. அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் மேகநாதனை காட்டுறாங்க. அப்பா அம்மாவை கொண்டுட்டு அந்த அரியணையில ரொம்ப வில்லத்தனமா மேகநாதன் உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்போ அமைச்சர் அந்த இடத்துக்கு வந்து, அரசே செய்தி வந்துள்ளது அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, மேகநாதனும் அரசவையில இருந்த எல்லாருமே வெளியில அனுப்பிட்டு, கூறு, நினைத்தது போல் நடந்ததா? ஆம், அனைத்தும் தாம் கூறியது போல் தான் நடந்தது. நடக்கிறது, நல்லது. இனி நான் சந்திராவை மணப்பதை யாராலும் தடுக்க இயலாது அப்படின்ற மாதிரி வில்லத்தனமா சொல்லிட்டு அந்த அரியணையில உட்கார்ந்துட்டு இருக்கான். சோ அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் ஆற்று பகுதியை காட்டுறாங்க. நம்ம சந்திராவும் மேகநாட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு இருக்கும் போது அந்த ஆற்று பகுதியில ஆல்ரெடி ருத்ரன் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ருத்ரனை பார்த்த சந்திரா பயங்கரமா கோவப்படுறா. சோ இதோட தான் இந்த எபிசோட நான் பினிஷ் பண்றேன். நெக்ஸ்ட் எபிசோட்ல இன்னும் என்னென்ன விறுவிறுப்பான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.